ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மதுரை எப்படி தமிழ் வளர்த்ததோ அதே போல பாஜக தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறது. தேசிய புதிய கல்விக் கொள்கையில் பிரதான மொழி தமிழ் மொழி. ஆனால் தமிழகத்தில் ஏதோ தமிழ் ஒழிக்கப்படுகிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் பலமுறை ஆட்சியில் இருந்தும் அடிப்படை கல்வியை தமிழில் கொடுக்கவில்லை. பட்ட படிப்பு வரை தமிழ் தெரியாமலேயே ஒருவர் தேர்வு செய்ய முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மரியாதைக்குரிய நமது உள்துறை அமைச்சர் நேற்று ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். எல்லா மாநிலங்களிலும் அவரவர்கள் மொழியில் மருத்துவம் பொறியியல் வந்துவிட்ட போது தமிழ் தமிழ் என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் ஏன் தமிழில் மருத்துவத்தையும் பொறியியல் கல்லூரியும் கொண்டு வரல? அதே மாதிரி உலகமெல்லாம் சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்குன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எம்ஜிஆர் அவர்கள் நிறுவிய தமிழ் பல்கலைக்கழகம். உங்களை யார் இன்னொரு தமிழ் பல்கலைக்கழகத்தை கொண்டு வர வேண்டாம்னு சொன்னது? அது மாதிரி இந்தி திவாஸ்னு கொண்டாடுறாங்கன்னு சொல்றாரு. தமிழ் தினம் மாதம் மாதம் கொண்டாடலாமே. நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க, அதற்கு வழிவகை செய்தால் என்ன? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு முதலமைச்சர் சொல்ல மூச்சு முட்டுதான் இருக்கு. எப்படி மூச்சு முட்டுதான்னா, மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் ஹிந்தியில இருக்கான், ரயில் பேர் ஹிந்தியில இருக்கான். நான் கேட்கிறேன், நீங்க ஆட்சியில் இருக்கும்போது மூச்சு முட்டலையா? நீங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, 5 அமைச்சரை வைத்துக் கொண்டு இருந்தீர்கள்ல, அப்ப நீங்க இலகுவா இதெல்லாம் மாற்றி இருக்கலாம்ல. மூச்சு முட்டுதுன்னா நீங்க ஆட்சியில இருக்கும் பொழுது ஏன் இதை பற்றி சிந்திக்கவே இல்லை? அப்படி பார்த்தா நேற்று நீங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நேற்று அந்த துணை ராணுவ படையின் அந்த தளத்திற்கு சோழனின் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ராஜேந்திர சோழனின் பெயர் மகாராஷ்டிரால ஒரு துறைமுகத்திற்கு பாஜகவால் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஏதாவது அப்படி சாதனை சொல்ல முடியுமா? அதனால தமிழை வளர்ப்பது பாஜக, தமிழை போற்றுவது பாஜக. PhD முதலமைச்சர் தமிழை வளர்க்காமல் ஆங்கிலத்தை மட்டுமே வளர்த்து கொண்டிருக்கிறார். அதனால எங்களை தமிழ் வளர்ப்பதற்கு உதவி செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. மறுபடியும் சொல்றோம், ஹிந்தியை நாங்க திணிக்கலன்னு. ஆனா ஹிந்தின்னு சொல்லிக்கொண்டு ஹிந்தியை திணிப்பதை இவர்கள் திணித்து கொண்டிருக்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், நாங்க ஹிந்தியை திணிக்கல, இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றோம். இள வயதில் அது இலகுவா இருக்குன்னு சொல்றோம். அதனால முதலமைச்சர் தினம் ஒரு கடிதம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இன்னைக்கு அவரோட குற்றங்களை எல்லாம் மறைப்பதற்கு தப்பா கடிதம் எழுதுறார். PhDன்னு சொல்றார். பொய் சொல்வதிலையும் தவறுகளை மறைப்பதிலையும் வேணா தமிழக முதல்வருக்கு PhD கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹிந்தியை இம்போஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம், ஹிந்தியை இம்போஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மறுவரையில தமிழகம் பாதிக்கப்படாதுன்னு சொல்றோம், ஆனால் பாதிக்கப்படும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழக முதலமைச்சர் தங்கள் குற்றங்களை மறைப்பதற்கு இத்தகைய பொய்களை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். தமிழக பத்திரிகை சகோதரர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ஒரு 6 மாசத்துக்கு கூட்டணி பற்றி கேள்வியே கேட்காதுங்க. ஏன்னா 6 மாசத்துக்கு தான் இனிமேதான் எல்லாம் கூட்டணி அதை பற்றிலாம் பேசலாம். நான் தம்பி விஜயை நான் பாராட்டுறேன். இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லும்போது நேரடியா அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் எங்களது குறிக்கோளும். நான் இன்னைக்கு காலையிலே சொன்னேன், பெண்களுக்கான பாலியல் பலாத்காரங்கள் அதிகரித்து விட்டது, பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரித்து விட்டது. பெண்கள் தினத்தை உண்மையாக கொண்டாட முடியும் என்றால் 2026 இந்த திராவிட மாடல் அரசு நீக்கப்பட வேண்டும், ஒதுக்கப்பட வேண்டும். அப்பதான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை அப்புறப்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் எங்களால் செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம். கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கையெழுத்து இயக்கத்திற்கு மிக அபரிதமான வரவேற்பு கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் சொல்றாரு கையெழுத்து இயக்கத்தை அவருக்கு பரிகசமா இருக்கான், சிரிப்பு வருதான். அப்படின்னா ஏன் எங்களை தடுக்கிறீங்க, ஏன் எங்களை கைது செய்யறீங்க? அதனால தமிழகத்தில் பாஜக கால் பதித்து வருகிறது. யாருடன் கால் பதிக்க போகிறோம் என்பதை எங்களது மத்திய தலைமை முடிவு செய்யும். நன்றி, வணக்கம். பள்ளி மாணவர்களை வச்சு நீட் கையெழுத்து இயக்கம் நடத்தலையா? எல்லா நீட்டுக்கும் உள்ள போய் தான்
அதனால நாங்க பொதுமக்கள்கிட்ட தான் நடத்தினோம். மாணவர்கள் விரும்பி வந்து கையெழுத்து போடுகிறார்கள். கையெழுத்து இயக்கத்தை பார்த்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகள் பயந்து இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்லுவேன்.